ஜீவன் மீடியாஸ் இன் ஜீவன் ஸ்டோரி டைம்ஸ் வழங்கும் சிறுகதைகள் நேரம். கீரிப்பிள்ளையும் கொக்கும். நதிக்கரை ஓரத்தில் ஒரு கொக்கும் அதன் மனைவியும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க ஒவ்வொரு முறையும் முட்டை போட்டு ஒரு குட்டி கொக்கு வருமுன்னு காத்துக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் ஒரு கருப்பு பாம்பு நைசாக முட்டையை திருட்டுத்தனமாக முழுங்கிட்டு போயிடும். இதை பார்த்த அந்த கொக்குகளுக்கு மிகவும் வருத்தப்பட்டு, எப்ப முட்டை போட்டாலும் நாம அசந்திருக்கிற நேரத்துல வந்து திருட்டுத்தனமா நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு முழுங்கி ஏப்பம் விட்டுட்டு போயிருதுன்னு ரொம்ப கவலை பட்டுது. அப்பத்தான் அங்கே வாழ்ந்துட்டு இருந்த ஒரு புத்திசாலி நண்டு நான் உங்களுக்கு உதவுறேன்னு சொல்லிச்சு. அப்போ அந்த புத்திசாலி நண்டு அந்த கொக்கு கிட்ட ஒரு யோசனை சொல்லிச்சு. அந்த யோசனை இப்படி சின்ன சின்ன மீன்களை எல்லாம் முடிச்சு. பக்கத்துல வாழும் கீரிப்பிள்ளை வாலுற வலை வாசல்லை போட்டுருச்சுங்க. காலையில எழுந்த கீரிப்பிள்ளை அடடா, இந்த மீன்கள் எல்லாம் எப்படி இங்கே வந்துதுன்னு என்று யோசிச்சிட்டே அந்த மீன்களை எல்லாம் சாப்பிட்டிச்சு. இதை பார்த்த அந்த கொக்கு தங்களோட திட்டம் சரியா நடக்குதை பார்த்து சந்தோஷப்பட்டுது. மறுநாள் நிறைய மீன்களை பிடிச்சு வந்து கீரிப்பிள்ளையோட வலையில் இருந்து அந்த பாம்பு வசிக்கிற புத்து வரைக்கும் முத்து வரைக்கும் போட்டுருச்சு. இதை பார்த்த கீரிப்பிள்ளை அந்த மீன்களை எல்லாம் சாப்பிட்டுடே மெல்ல மெல்ல அந்த பாம்பு வசிக்கிற புத்துக்கே வந்துருச்சு. இந்த புத்துக்குள்ள இருந்து தான் மீன் வருதான்னு பார்த்துச்சு அந்த கீரிப்பிள்ளை. அப்பத்தான் தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச பாம்பு வெளியே வந்துச்சு. அந்த கீரிய பார்த்து அந்த பாம்பு அதிர்ச்சியாகி அந்த கீரியோட்ட சண்டை போட்டுச்சு. அந்த கீரியும் பாம்பும் சண்டை போட்டறதை அந்த கொக்கும் நண்டும் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் அந்த கீரி அந்த பாம்பை கொன்னு போட்டுருச்சு. அப்பாடா, அந்த பாம்பு செத்து போயிருச்சு, இனிமேல் நமக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு என்று அந்த கொக்கு ரெண்டும் ரொம்ப சந்தோஷப்பட்டுதுங்க. இந்த பதிவை கண்டு களித்த அனைவருக்கும் வணக்கம். எங்கள் ஜீவன் மீடியாஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி.